திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடை சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவர்களையும் திருவர்களையும் என் மனமொழி மிகழால் வணங்கி இன்றைக்கி நம்ம பார்க்குறது 7ஆம் திருமுறை 11வது பதிகம் திருப்பூவனம். திருப்பூவனம் பாண்டி நாட்டு தலங்கள் 14இல் ஒன்று. இது புட்பவன காசி என வழங்கப்படுகின்றது. இறைவர் திருப்பூவனநாதர், இறைவி அருள்மிகு மின்னம்மை, தலவிருஷம் பலா, தீர்த்தம் வைகையாறு. மதுரை திரு ஆலவாய்க்கு கிழக்கே 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. திருப்பூவன திருக்கோயிலும் திருப்பெருந்துறையைப் போலவே அருமையான வேலைப்பாடுகள் அமைந்த கொடுங்கைகள் கொண்டு பொருத்தி அமைக்கப்பட்ட திருக்கோவில் திருப்பூவனம். இங்கு சிவநெறியில் பற்று கொண்ட பொன்னணையாள், இறைவன் திருவடிக்கு அன்பு கொண்ட பொன்னணையாள் என்ற அம்மையார், அவரின் பொருட்டு மீனாட்சி சொக்கநாத பெருமான் சித்தர் வடிவம் கொண்டு எழுந்தருளி ரசவாதம் செய்து அவளிடம் இருந்த செம்பு தகரம் இதெல்லாம் பொன்னாக்கி அவள் சோமாஸ்கந்தர் திருமேனியை முதலில் அமையுமாறு அருள் செய்த பதி திருப்பூவனம். பாண்டிய நாட்டு தலங்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழிபாட்டுக்கு வரும்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவருடைய தோழர் சேரமான் பெருமானும் பாண்டிய நாட்டு மன்னன் பாண்டிவேந்தனும் பாண்டிய மன்னனுடைய மகனை திருவேட்டுனா திருக்கல்யாணம் செய்து இருந்த அந்த சோழ அரசர்னு மூவேந்தர்களுமாக வந்து ஆலவாய் பெருமான் கோயிலே வழிபட்டு இருக்கிறார்கள். அப்புறம் பாண்டி நாட்டு தலங்கள் திரு ஏடகம், திருப்பூவனம், திருப்பரங்குன்றம், திருப்புத்தூர்னு பாண்டி நாட்டு தலங்களை மூவேந்தருமாகவே சென்று வழிபட்டு இருக்கின்றார்கள். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மதுரைக்கு அருகிலுள்ள பதிகள் எல்லாம் பணியணும்னு விரும்பி மூவேந்தர்களோட திருப்பூவனத்தை அணுக அங்குள்ள அடியவர்களிடம் பூவனம் பதி எங்குள்ளதுன்னு கேட்ட உடனே அங்குள்ள தொண்டர்கள் அடியவர்களாம் திருப்பூவனம் ஈதோ என்று கூற, பெருமான் வீற்றிருந்து உறைந்து அருள் செய்யக்கூடிய திருத்தலம் திருப்பூவனம் ஈதோ என்று, இறைவன் எழுந்தருளியுள்ள திருப்பூவனம் என்னும் தலம் இதுதானோ என்று அடியவர்களை வினவி அருளிய பொழுது பாடி அருளிய பதிகம். திருச்சிற்றம்பலம். திரு உடையார் திருமால் அயனாலும் ஒரு உடையார் உமையாளை ஓர்பாகம், பரிவுடையார் அடைவார் வினை தீர்க்கும் புரிவுடையார் உரை பூவனம் ஈதோ. பரிவுன்றது அன்பு உடைய அடியவர்களுக்கு அவன் திருவடிகளை அன்போடு வந்து வழிபடக்கூடிய விருப்பத்தோடு வந்து வழிபடக்கூடிய அடியவர்களுடைய வினையை தீர்க்கக்கூடிய புரிதல் உடையவன், அதையே தனக்கு விருப்பமாக உடையவன். வழிபடுவார்களுடைய வினைகளை தீர்த்தல் ஒன்றே அவனுடைய விருப்பம். அதற்காக அவன் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திருக்கோவில் திருப்பூவனம். திருமால் பிரம்மா இவர்களால் வழங்கப்படக்கூடிய செல்வம், பொருள் செல்வம்லாம் ஒரு கால எல்லையில் தேய்ந்து அழியக்கூடியது. ஆனால் திருவுடையார் திருவருள் செல்வத்தையே தனக்கு பாகமாக உடையவன். உருவுடையார் உமையாளே ஒரு பாகம், அந்த திருவருள் செல்வத்தையே தனக்கு பாகமாக கொண்ட உருவத்தை உடைய இறைவனது இன்பமோ வரம்பில் இன்பமுடையவன். பேரறிவு பொருளாகிய திருவருள் எல்லா உயிர்களோடையும் தொடர்புற்று இருக்கக்கூடியது. அப்போ பரிவுடன் வந்து வழிபடக்கூடிய அடியவர்கள், அன்போடு வந்து வழிபடக்கூடிய அடியவர்களின் அந்த உயிரில் உள்ள பாசத்தை முழுவதும் பாசமாக பற்றறுத்து அவர்களுடைய வினைகளையும் தீர்த்து, அந்த வினையை தீர்த்ததுனால அது அந்த வழிபாடுடைய அடியவர்களுக்கு பிறவி இல்லையாது ஆகக்கூடிய விருப்பம் உடையவன். அதிலேயே விருப்பம் இருப்பதால் அந்த இறைவன் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திருப்பூவனம் இதோ என்று கூறி நிற்கின்றார். 2வது பாடல். எண்ணி இருந்து கிடந்தும் நடந்தும் அண்ணலே நான் நினைவார் வினை தீர்ப்பார், பன்னிசையார் மொழியார் பலர் பாட புண்ணியனார் உரை பூவனமீதோ. நின்றாலும் கிடந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்று. நம்ம என்ன செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நின்றாலும் எழுந்து நடந்துகிட்டு இருந்தாலும் விழுந்து கிடந்தாலும் எது செய்தாலும் அந்த இறைவனது திருவடிகளையே மனதில் எண்ணிக்கொண்டு அகத்தில் வைத்து கொண்டு அண்ணல் என நினைவார். உயிர்களில் உள்ள குறைபாடு காரணமாக இந்த உடம்போடு கூடி இறந்து பிறந்துன்னு அதிலே உழண்டு கொண்டு இருக்கக்கூடிய உயிர்களின் குறைபாட்டினையும் நீக்கி இந்த பிறவியை நீக்கி பேரின்பத்தை வழங்கக்கூடிய முதல்வன், பேரின்பப் பொருள், அவனுடைய பேரறிவாலும் பேராற்றலும் உடைய ஒரு முதல்வன் அவன் என நினைவார். அப்படி நினைத்து வழிபடக்கூடிய அடியவர்களின் வினையை தீர்க்கக்கூடியவன். திருப்பூவனத்தில் உள்ள அடியவர்களாம் பன்னிசையோடு திருமுறைகளை பாடி வழிபடக்கூடிய
புண்ணிய பொருளாய் இருக்கக்கூடியவன் உறைந்திருக்கக்கூடிய பதி திருப்புவனம் அது ஈதோ அப்படிங்கிற பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன் என்று காட்டி நிற்கின்றார். எச்செயல் செய்தாலும் அவனே நமக்கு முதல்வன் என்பதை உணர்ந்து அவனையே நினைந்து பண்ணோடு திருமுறை பாடக்கூடிய அடியவர்களுக்கு வினையை தீர்த்து புண்ணியத்தை சிவப்புண்ணியத்தை வழங்கக்கூடிய புண்ணிய பெருமான் வீற்றிருக்கக்கூடிய கோவில் திருப்புவனம் ஈதோ என்று காட்டி நிற்கின்றார். 3வது பாடல். தெள்ளிய பேய்ப்பல பூதம் அவற்றோடு நல்லிருள் நட்டம் அது ஆடல் நவின்றோர் புள்ளுவர் ஆகும் அவர்க்கு அவர் தாமும் புள்ளுவனார் உரை பூவனம் ஈதோ. தெள்ளிய பேய்கள் பல, தெளிவான அறிவு, இறைவனே சிவபெருமானே முதல்வென்ற தெளிந்த அறிவுடைய பேய்களும் பூதங்களும் கூட இருந்து பாட நள்ளிருளில் நட்டமாடக்கூடிய பெருமான் புள்ளுவர் ஆகும் அவர்க்கு. புள்ளுவர்ங்கிறது தலையே நீ வணங்காய் கண்கால் காண்மின்களோன்னு இந்த கருவி கரணங்கள்லாம் எதற்காக படைக்கப்பட்டதோ அதற்கு பயன்படுத்தாது இந்த உலக காரியங்களே பயன்படுத்தக்கூடிய புள்ளுவர்கள். அந்த வஞ்ச மனமுடையவர்களுக்கு அவனும் நன்னான், நன்னினருக்கு நல்லன், நன்னாருக்கு அவனும் நலமிலன். அதனால் புள்ளுவராக இருக்கக்கூடியவர்களுக்கு அவனும் புள்ளுவனராகவே இருந்து மரக்கரணை புரியக்கூடிய இறைவன் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திருப்புவனம் ஈதோ என்று கூறுகின்றார். 4வது பாடல். நிலனுடை மான்மரி கையது தெய்வ கனலுடை மாமழை ஏந்தி ஒரு கையில் அனல் உடையார் அழகார் தரு சென்னி புனல் உடையார் உரை பூவனம் ஈதோ. நிலத்தை வாழும் இடமாக உடைய மான், அந்த மான் கன்றை ஒரு கையிலும் தெய்வ கனல் உடை இறைவனது திருக்கரத்தில் இருப்பதால் அந்த கனலும் தெய்வத்தன்மை உடையதாக ஆகிறது. கனல்ங்கிறது அனல். அந்த கையில் தீ ஏந்தி ஒரு கையில் மாமழுயை ஏந்தி அனல் உடையார், ஒரு கையில் அனல் தீப்பிழம்பை உடையவர். அவனுடைய திருக்கரத்தில் ஒரு கையில் மான் கன்றையும் ஒரு கரத்தில் மழுவையும் ஒரு கரத்தில் அனலையும் உடைய அழகுடைய பெருமான் வீற்றிருக்க சென்னியில் புனலும் உடையவர், கங்கையை தன்னுடைய திருச்சடையிலும் உடையவர் பூவனத்தில் வீற்றிருந்து அருள் செய்கின்றார். அது ஈதோ என்று கூறுகின்றார். 5வது பாடல். நடைவுடை நல்லெரு தேருவர் நல்லார் கடைக்கடை தோறு இடுமின் பலி என்பார் துடியிடை நன்மட வாளோடு மார்பில் பொடியணிவார் உரை பூவனம் ஈதோ. அறமே ஆணையராக நின்று இறைவனை தாங்கி நின்றதான். அதனால் நல்லெருது என்று காட்டி நடை உடை அதனுடைய செயலால் வந்த மாண்பு சிறப்பு. அதனால் நடை உடைய நல்லெருது ஏறி வரக்கூடிய பெருமான் நல்லார் கடைக்கடை தோறும் இடுமின் பலி என்று. நல்லவர்கள் யார் நல்லவர்கள்னா திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு நிறைய பதிகங்களில் காட்டியிருக்கின்றார். இந்த திருநீற்றுக்கோலத்தோடு பாடவல்லவர்கள் நல்லாரே, சித்தம் தெளிந்து நினையவல்லவர் நல்லாரே, திருமுறைகளை முழுவதும் 10 பாடல்களும் பாடவல்லவர் நல்லவரே என்று சித்தம் தெளிந்து நினைக்கணும், திருநீற்று கோலத்தோடு பாடணும், திருமுறைகளை பாடணும், அன்போடு வழிபாடு செய்யணும், அவர்கள் நல்லவர்கள். அப்படி நல்லவர்கள் உள்ள இல்லங்கள் தோறும் சென்று இடுமின் பலி என்று பிச்சை இடுமின் என்று இறந்து நிற்பாராம். அவர்களுடைய வினைப்போகத்தை நீக்குவதற்காக, வினைகளை நீக்குவதற்காக இடுமின் பலி என்று இல்லங்கள் தோறும் நல்லோர் உள்ள இல்லங்கள் தோறும் பலியேற்று இருக்கக்கூடிய பெருமான் நன்மடவாளோடு அம்மையோடு துடியிடை அம்மையோடு விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் மார்பில் திருநீற்று கோலமுடைய பெருமான் உறைந்து இருப்பது திருப்புவனம் அது ஈதோ என்று கட்டுகின்ற. 6வது பாடல். மின்னணையால் திருமேனி விளங்க ஓர் தன்னமர் பாகமதாகிய சங்கரன் முன்னினையார் புறமூன்றி எரியூட்டிய பொன்னணையான் உரை பூவனம் ஈதோ. மின்னல் போன்ற ஒளிவுடைய திருவருளை தன்னுடைய திருமேனியில் விளங்க வைத்திருக்கக்கூடிய பெருமான், அதுவும் விரும்பி வைத்திருக்கக்கூடியவன். அம்மை பாகமாக வரக்கூடிய அந்த அருள் கோலமே சங்கரன், இந்த உயிர்களுக்கு இன்பத்தை தரக்கூடியவன். இம்மை இன்பத்தை அருளுவதும் உயிர்களுக்கு போகமாகிய திருவருள் போகத்தையும் வழங்கக்கூடியது. அம்மை பயனாகி வீடு பேறு இன்பத்தையும் வழங்கக்கூடிய சங்கரன் தன்னை சார்ந்தவர்களுக்கு வழங்கக்கூடியவன், சார்ந்தவர்களுக்கே இன்பம் தருபவன் என்று காட்டுவார். அப்படி அவனை முன்னிணைந்து வழிபடக்கூடியவர்களுக்கு இன்பத்தை வழங்கக்கூடிய இன்பப் பொருளாக இருக்கக்கூடிய சங்கரன் முன்னிணையாது இருந்த அந்த 30 அசுரர்களை எரியாகும்படி செய்த பொண்ணு எப்படி செம்போட கலந்தாலும் பஞ்ச உலகங்களோட கலந்தாலும் அதனுடைய தன்மை தெரியாது இருக்குமோ, அதுபோல் இந்த திருப்புவனநாதரும் எல்லா உயிர்களோடும் கலந்து இருந்தாலும், இந்த உயிர்களோடு உலகத்தோடும் கலந்து இருந்தாலும் அவன் பொன்னணையான்.
விகாரம் அடையாது பொன் போன்று மிளிரக்கூடிய இறைவன் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய திருப்புவனம் ஈதோ என்று கூறுகின்றார். 7வது பாடல். மிக்கு இறையே அவன் துன்மதியால் இட நக்கு இறையே விரலால் இர ஊன்றி நெக்கு இறையே நினைவார் தனி நெஞ்சம் புக்கு உறைவான் உரைப்பூவனம் ஈதோ. ராவணன் அவனுடைய துன்மதி காரணமாக, அவனுடைய அந்த தீய எண்ணம், அந்த தீய எண்ணத்தால் வந்த துன்மதி, குறைந்த அறிவு, அந்த அறிவு கொண்டு இறைவன் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய கைலை மலையை அவன் தன்னுடைய கைகளால் தூக்க அவனுடைய 10 தலைகளும் நெறியுமாறு தன்னுடைய ஒரு விரலால் ஊன்றி அவனே பின் தவறை உணர்ந்த பொழுது அவனுக்கு அருளும் செய்த பெருமான். நெக்கு இறையே நினைவார் தனி நெஞ்சம். வாழ்த்துவதற்கு வாயும் நினைப்பதற்கு நெஞ்சமும் பணிந்து தாழ்ந்து அவன் திருவடிகளை வணங்குவதற்கு சென்னியும் தந்த தலைவனை புக்கைகளில் கொண்டு அவனது திருவடிகளை போற்றி வழிபடணும். நாக்கை கொண்டு அவனுடைய நாமங்களை கூறி வழிபடணும். அப்படி இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அந்த கருணைகளை நினைத்தா அந்த உள்ள நெஞ்சானது இனிமேலும் அவன்கிட்ட கேட்கறதுக்கு கூசி நிற்குமா. அப்படி அந்த கூசிய நெஞ்சத்தோடு நெக்கு அந்த நெஞ்சு நெகிழ்ச்சியால் நெகிழ்ந்து நிற்குமா. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கக்கூடிய பொன்னார் சடை புண்ணியன். அப்படி நெக்கி உருகி உருகி வழிபடக்கூடிய அடியவர்களுடைய நெஞ்சத்துக்குள்ளே புகுந்த இறைவன் ஒரு பொழுதும் அதை விட்டு நீங்காமல் உறைந்திருப்பானாம். நீயும் நானுமாய் ஏகபோகமாய் அன்பு என்னும் போர்வை அதனாலே போர்த்து அமைத்த என் தனி நெஞ்சு என்று காரைக்கால் அம்மையார் காட்டுவார். அப்படி அன்புன்ற போர்வை கொண்டு அவனுடைய தனி நெஞ்சத்தில் அமைத்து வைத்துள்ளேன் என்று. மிகுந்த அன்புடைய நெஞ்சுக்குள்ளே புகுந்து உறைந்து இருக்கக்கூடியவன், அவன் உறைந்து இருக்கக்கூடிய பதிய திருப்புவனம் அது ஈதோ என்று காட்டி நிற்கின்றார். இந்த பதிகத்தில் நமக்கு 8 பாடல்கள் தான் கிடைத்திருக்கிறது. திருவருள் 10வது பாடல். சீரின் மிக பொலியும் திருப்புவனம் ஆற இருப்பு இடமா உறைவாந்தனை ஊரன் உரைத்த சொன் மாலைகள் 10 இவை பாரில் உரைப்பவர் பாவம் அறுப்பரே. திருச்சிற்றம்பலம். காலத்தால் சீலத்தால் புகழால் வளமையால் பன்னிசையால் திருமுறைகளை பாடக்கூடிய அன்புடைய அடியவர்கள் இருக்கக்கூடிய பதி. அதனால் சீரின் மிக பொலியும் திருப்புவனம்னு காட்டுறாரு. சிறப்புகளை மிக்க இந்த காலம் சீலம் புகழ் இதெல்லாம் மிகுதியாக உடைய பொலிவுடைய திருப்புவனம். அதில் விரும்பி விற்றிருக்க தனக்கு இடமாக விரும்பி விற்றிருக்கின்றாராம் இறைவன். அவன் உரையும் இந்த திருப்புவனத்தை ஊரன் உரைத்த திருநாவலூர் உடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன இந்த பாடல்கள் 10ன்னு காட்டியிருக்காரு. 10 பாடல்களையும் பாட வல்லவர்கள் பாரில் உரைப்பவர். இந்த பார் உலகத்தில் மனமுடைய மக்களாக பிறந்தவர்கள், மனமுடைய மனிதனாக பிறந்தவர்கள் உரைக்கக்கூடியவர்கள், இந்த திருப்பதிகத்தை பாடக்கூடியவர்கள் தங்களுடைய பாவத்தை அறுப்பார்கள். பொறி வழி போகாது திருவருள் வழியிலேயே இருந்து பூவும் நீரும் கொண்டு நெக்கு நெக்கு நினைந்து உருகி நிற்கக்கூடிய அடியவர்கள் இந்த திருப்பதிகத்தையும் பாட பண்ணோடு பாட அவர்களுடைய பறைபவர் பாவம் பறையுமே என்று காட்டுகிறார். அந்த திருமுறைகளை பாடக்கூடியவர்களுடைய பாவம் அறுக்கக்கூடியவர் திருப்புவனநாதர் என்று காட்டியுள்ளார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு மின்னம்மை உடனாய் உரையும் திருப்புவனநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.